ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 28/3/2024, அதாவது மார்ச் மாதம் 28ஆம் தேதி நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள், வியாழக்கிழமை, சங்கடஹர சதுர்த்தி, கரிநாள், பெரிய வியாழன், சமநோக்கு நாள், கிருஷ்ணபக்ஷம், உத்தராயணம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மீன லக்னம், இருப்பு 2 நாழிகை 20 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:16க்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று மாலை 5:44 மணி வரை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று மாலை 5:28 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். நாமயோகம் இன்று இரவு 9:24 மணி வரை ஹர்ஷனம், அதன் பின்பு வஜ்ரம். கரணம் இன்று அதிகாலை 5:11 மணி வரை வணிஜை, அதன் பின்பு மாலை 5:44 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:15 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு மாலை 5:28 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி. இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் பெருமாள், தாயார், நவக்கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய ஸ்ரீ குரு பகவான் வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலும் இன்றைய தினம் சித்தர் பெருமக்களை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி குரு மகான்களின் வழிபாடும் தரிசனமும் சுபிக்ஷத்தை அள்ளித்தரும். மேலும் இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா விநாயகர் பெருமான நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி, செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சூரியன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் கலகலப்பான நாள் தான். ஏன்னா கலத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார், குருவோட பார்வையை வாங்கிட்டு. அதனாலே நீங்க நினைக்கிற காரியங்கள்லாம், வேலைகள்லாம் அற்புதமா நிறைவேறும். கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கிடைக்கும். உத்தியோகத்துல நீங்க விரும்பிய உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் வியாபாரம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நண்பர்களின் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதோடு மட்டுமல்லாமல் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். ஏன்னா பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று பலமாக சஞ்சரிப்பதால் ஆற்றல் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது.
உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேருவதால் கடன் சுமை குறையலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம் வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். குருவோட பார்வைய சூப்பரா வாங்கிக்கிட்டு, அதனால இன்னைக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு குழந்தைகளின் மூலம் பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மனமகிழ்ந்து போவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வேலை பளு குறையும். வருமானம் ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கும் அற்புதமா குரு பகவானின் பார்வையை பெற்று பலமாக சஞ்சரிக்கிறார். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உறவினர்களின் வருகை திடீரென இருக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை தென்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பயணங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயணங்கள் முக்கியமாக பேசப்படும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதொருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முயற்சிகள் பலிதமாகும் நாள். ஏன்னா சகாயஸ்தானமாக்கிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் பலமா இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களோட முயற்சிகள் எல்லாம் அற்புதமா நிறைவேறும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல செய்தி ஒன்று காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர். தனவாக்கு குடும்பஸ்தானமாக்கிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வை பலத்தை பெற்று அற்புதமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சந்தோஷ பேச்சுக்கள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அந்யோன்யம் கூடுவதால் வெளியிடங்களுக்கு சுற்றி திரிந்து மகிழ்ச்சியினை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும்.
குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுரிமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். அதை விட இன்னைக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்க ராசியிலேயே சந்திர பகவான் இருந்தா கூட குரு பகவானின் அற்புதமான பார்வையை 7ஆம் பார்வையாக பெற்று சஞ்சரிப்பதால் சுபகாரிய பேச்சுக்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். குடும்பத்தில் சந்தோஷமான போக்கு தென்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு கூடலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு கூட்டாளிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வேலை பளு கூடலாம். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷம் நிறைந்த நாள். ஏன்னா அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால, அதுவும் குருவோட பார்வையை வாங்கிட்டு சஞ்சரிக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையான போக்கு தென்படுவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்ந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருமையான நாள். லாபஸ்தானத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வைய சூப்பரா 7ஆம் பார்வைய வாங்கிட்டு சஞ்சரிக்கிறதுனால அற்புதமான முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும். குடும்பத்துல சந்தோஷமான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையான போக்கு தென்படும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள், அதாவது சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக லாபகரமாக செல்லும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு கணவன் வீட்டாரிடம் நல்ல பெயர் பெறுவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேருவதோடு மட்டுமல்லாமல் சிலருக்கு இரட்டிப்பாகலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் ஆற்றல் அதிகரிக்கும் நாள். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் சில நேரங்களில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் குடும்பமானவரை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடுவதால் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் கூடும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறிய அளவில் மனக்குழப்பத்திற்கு ஆளாகலாம். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரும்.
உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசில் இருந்து வந்த கவலைகள் தீரும் நாள். இன்னைக்கும் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் தேடி வரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்குங்கிறதுனால கவனமா இருந்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது ரொம்ப சால சிறந்தது. அதே மாதிரி வாகன பயணம் அப்படிங்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். பேசுற வார்த்தையில நிதானமா இருக்கணும், முன்கோபத்தை தவிர்க்கணும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள், கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். அப்படிங்கறதுனால அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும் என்பதால் மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சிறு இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மனக்குழப்பத்திற்கு ஆளாகலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். பொருளாதார நிலை ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக அமையும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறிய அளவில் மனக்குழப்பம் வந்து நீங்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.